எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே,
தாவீது சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం, యేసు నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం, యేసయ్యా నీ ప్రేమ మధురం, యేసయ్యా మధురాతి మధురం. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ఆమేన్. స్తోత్రం. నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం, యేసు నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం, యేసయ్యా నీ ప్రేమ మధురం, యేసయ్యా మధురాతి మధురం, యేసయ్యా నీ ప్రేమ మధురం, యేసయ్యా మధురాతి మధురం, నీ ప్రేమ
அவரை போல இந்த உலகத்துல நம்மை நேசிக்க யாருமே இல்லை. தாயை விட, தகப்பனை விட, ஆமென் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை காட்டிலும், ஆமென் ஸ்தோத்திரம், பெற்றோரை காட்டிலும் இயேசுவை போல நேசிக்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடும். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறீர், கரடானவைகளை சமமாக்குகிறீர், நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். சேர்ந்து பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைப்பவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி இருந்த செங்கடல் ஆகிய தடையை கர்த்தர் என்ன பண்ணார்? உடைச்சாரா இல்லையா? என்னங்க முறைக்கிறீங்க? உடைச்சாரா இல்லையா? உடைச்சாரு. அவருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது அவருடைய கரம் அவர்கள் மேல் இருந்ததுனால ஆமென் ஸ்தோத்திரம், பார்வோரின் கைகளுக்கு கர்த்தர் விலக்கி தப்புவித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் தெய்வம் உடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்காய் வெண்கல கதவுகளை திறப்பவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஸ்தோத்திரம். பாடல் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, இதை பார்த்து பாடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர்
கரடானத சமமாக்கலாம். அல்லேலூயா. வெண்கல கதவை உடைக்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம் வாசிங்க. ஏசாயா 44:5-4. சின்ன பிள்ளைங்க பைபிள் கொண்டு வந்தீங்களா? ஏசாயா 45:4. இந்த 2வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போய் என்ன பண்ண போறேன்னா கோணலானவைகள் எல்லாம் என்ன பண்ண போறேன்? செவ்வையாக போறேன். அல்லேலூயா. அவன் அந்தகாரத்தில் இருக்கான். சில ஆசீர்வாதம் எங்க இருக்கு? இருள்ல இருக்கு, கிடைக்கல, தெரியல. அவன் ஸ்தோத்திரம். வெண்கல கதவா இருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. கர்த்தர் சொல்றார், அதையெல்லாம் நான் உடைக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தும். என் வாழ்க்கையில வெண்கல கதவை உடைக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார். என் வாழ்க்கையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென், ஆமென். ஆண்கள் செய்யறதுன்னு சத்தம் வரலையே? ஆமென். வரலையே? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம பாடணும், முந்தினதை நீ நினைக்க வேண்டாம். 43:18 வாசிச்சீங்களா? ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா 43:18 வசனம். முந்தினதை நீ என்ன பண்ணாத? என்ன பண்ணாத? நினைக்க கூடாது. நினைக்கலன்னா தான் நான் புதிய காரியத்தை செய்ய முடியும். எதை பண்ண முடியும்? முந்தினதை நினைச்சிட்டே இருக்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? புதிய காரியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. கர்த்தர் சொல்றதை விசுவாசிக்க முடியாது. ஐயோ, என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு, ஐயோ என் குடும்பத்துல இப்படி நடந்துச்சு, இப்படி ஆயிட்டு, என் சரீரம் இப்படி ஆயிட்டு, அப்படி இதை நினைச்சிட்டே இருக்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம வீட்டுல என்ன நடக்கட்டும், மரணமா இருக்கட்டும், தேவையா இருக்கட்டும், நெருக்கடியா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், நம்ம முந்தினதை நினைச்சிட்டே இருந்தா கர்த்தர் செய்ய முடியாது. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. பவுல் கை கொடுத்து சொல்லுங்க, முந்தினதை கை கொடுத்து சொல்லுங்க, நடந்ததை நினைச்சு கலங்காதீங்க. கர்த்தர் புதுசா செய்ய போறார். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. 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 சேர்ந்து பாடுவோம். அந்த பாடல் தான், அந்த பாடல் சொல்லி முந்தினரை நீ நினைக்காத, பூர்வமானது. ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். என் வாழ்க்கையில கர்த்தர் புதுசா செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. 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 இதுவரைக்கும் வீட்டுல குறைவா இருக்கலாம், இதுவரைக்கும் தேவைகளா இருக்கலாம், இதுவரைக்கும் பிரச்சனைகளா இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பாடல் வரி சொல்லிருக்க பாருங்க, திறக்க கூடாத அடைப்பவர். ஆண்டவர் திறக்க கூடாத அடைச்சிட்டார்னா ஒருத்தனால என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. ஆண்டவர் திறந்துட்டா ஒருத்தனாலும் நான் பூட்ட முடியாது. நம்ம வாழ்க்கையிலோட ஆசீர்வாதத்தை யாரும் பூட்டி வைக்க முடியாது. கர்த்தர் திறந்துட்டார். ஹalleluya. ஹalleluya. அதுதான் வார்த்தைகள் சொல்லிங்க, தாவீதின் திறவுகோல். நம்ம கையில தாவீதின் திறவுகோல்னா சாவி தரேன், ஆசீர்வாதத்துக்கான சாவி நான் தரேன் அப்படின்னு சொல்ற. தாவீதின் திறவுகோல் உடையவரே, எனக்காய் கர்த்தர் திறந்த வாசலை தருகிறவர். ஹalleluya. சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை நான் சிந்திப்பதில்லை,
முந்தினதை நான் நினைப்பதில் நினைக்கக்கூடாது. பூர்வமானதை நான் சிந்திப்பது. மறுபடி முந்தினதை முந்தினதை நான் பூர்வமானதை நான் சிந்திப்பது. பாடுக முந்தினதை முந்தினதை நான் பூர்வமானதை நான் சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்ற செய்வீர். வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவார். புதியவைகள் என்னில் தோன்ற செய்வீர். வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவார். நீர் போடலானவைகளை செவ்வையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கலக் கதவுகள் மறைந்த பொக்கிஷங்களை தடையற்ற உடைப்பார். நீர் போடலானவைகளை செவ்வையாக்குவீர். கரடானவைகளை வெண்கலக் கதவுகள்
ஏசப்பா புதிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. என் வாழ்க்கையை கோணலானவைகளை நீ செல்வையாக்க போது, நீ கோணலானவைகளை செல்வையாக்க போது. ஆமே, தடைகளை நீ உடைக்க போது. ஊடாவாரி ஆந்தரவோ சந்தரகண்டுராரி ஆந்தரா நீ ஆந்தரவாரி ஆந்தரோ சகதரவரரவரரரரரா நீ கதரவோரி ஆந்தரவரவோரி ஆந்தரா. துதிக்க தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். ஆமே, தடைகளை கத்தர் உடைக்கட்டும். குடும்பம் இன்னும் எழும்ப முடியல, வாழ்க்கையில எழுப்புதல் பார்க்க முடியல, ஜீவியங்கள மாற்றங்கள் இல்லை. ஆனாலும் கத்தருக்காய் எழும்ப முடியல. ஆனாலும் பல தடைகள் அவன் கத்தரின் காலவேல் நமக்காய் உடை தெரிய வந்திருக்கிறார், உடை தெரிய வந்திருக்கிறார். கட்டைகளை இந்த காலவேல உடைக்கிறார். நல்ல கைரட்டி துதிக, நல்ல கரந்தட்டுங்க. நல்ல கைரட்டி துதிமா, கைரட்டுமா. முழு கலத்தோட ஆண்டவனுக்காக முழு கலனையை செலவழித்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வாய் திறந்து சொல், வாய் திறந்து நல்ல நல்ல வாய் திறந்து துதிங்க. ஆண்கள் செய், நல்ல வாய் திறந்து துதிங்க. நல்ல கை கட்டி துதிங்க. நல்ல விடுதலை உண்டாகட்டும். முழு விலங்கு ஆண்டு வருகிறார், முழு விலங்கு ஆண்டு வருகிறார். இயேசுவுக்கு மாத்திரமே நல்ல சுயவேதன் ஆரோக்கியம் தந்தார். இந்த வாரம் முழுவதும் நம்மை காத்தார், நம்மோடு இருந்தார், நம்மை வழி நடத்தினார். ஆமே, வேலைக்கு போக உதவி செய்தார், அற்புதமாய் நடத்தினார். எத்தனை ஆச்சரிய தெய்வமானார், எத்தனை ஆச்சரிய தெய்வமானார். எனக்காய் வாசல்கள் திறப்பவர். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்காய் வாசல்கள் திறப்பவர்? சில தடைப்பட்ட வாசல்கள், சில அடைக்கப்பட்ட வாசல்கள், சில அடைக்கப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில திறக்கிறார். சத்துரியை தேவைக்கு எப்பேற்பட்ட வெண்கல கரமோடு வரலாம் வரலாம். கத்தரான உடை தெரிகிறார். கூர்மையான ஆயுதமாய் கத்தை மாற்றுகிறார், கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிறார், கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிறார். ஷாபாலா தீனாபாலா தீனாபாலா மௌரியாந்தரா சிவாலா தானாபாலா தீனாபாலா தீனாபாலா தானாபாலா ஷேகேதானாபாலா தீனாபாலா ரூனாபாலா தீனாபாலா ஏவா காருயானவோ சந்தரகதுடா ஏகதுடபாலா மௌரியாந்தரா ரீமாராதானவோ சந்தரே ரீகாராதாராதாரா. அவர் கோரலானவைகளை செவ்வையாக்குறார், கோரலானவைகளை செவ்வையாக்குறார், அவர் கோரலானவைகளை செவ்வையாக்குகிறார். திறக்கிறார், எனக்காய் வாசலை திறக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே, என் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவரே. எவ்வளவாய் நம்மை காத்தார், எவ்வளவாய் நம்மை நடத்துகிறார். వేటగాని ఊరిలో నుండి నా ప్రాణాన్ని రక్షించావు, బలమైన రెక్కల క్రింద నాకు ఆశ్రయం ఇచ్చావు. వేటగాని ఊరిలో నుండి
రక్షించావు బలమైన రెక్కల క్రింద ఆశ్రయమిచ్చావు వేరే లేదురా వేరే ఆధారం నా దుర్గమా నా శైలమా వేరే లేదురా వేరే ఆధారం నా శృంగమా నా కేడమా
எதுவும் நம்மை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறவர், எதுவும் நம்மை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறவர், நம்முடைய கூடாரத்தை அழியாமல் பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட நடத்துகிறவர், எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார். அவன் ரெக்கையில், அவன் ஸ்தோத்திர செட்டையில் இல்ல, அவன் ஸ்தோத்திர செட்டையின் மறைவில் வைத்து இம்மட்டும் சுமந்து பாதுகாத்து நடத்துகிறார். 10,000 சிறந்தவரவர். அவன் உனக்கு விரோதமாய் 1000 எழும்பலாம், 10,000 எழும்பலாம், எதுவும் சேதப்படுத்தாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களை போல யாரும் இல்லப்பா, உங்களை போல என்னை பாதுகாக்க, உங்களை போல அரவணைக்க, உங்களை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. ஆராதனை உமக்கு, நீரே எல்லாம், நீரே எல்லாம் மகிமைக்கும். பார்த்துகிறப்பா, எத்தனை முறை தூரம் போனாலும் விழுந்து போனாலும் என்னை பாதுகாக்கிற, என்னோடு கூட இருக்கிற, என்னை மறவாமல் நினைக்கிற, என்னை அரவணைக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டே. அவரை போல யாரும் இல்லை, அவரை போல யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை போல நம்ம நேசிக்க யாரும் இல்லை, அவரை போல ஒருவரும் இல்லை. எல்லாரும் இருக்கிறது எழுந்து நின்று தேவ சமூகத்தில் அவரை போல நம்ம நேசிக்க, அவரை போல நம்ம அரவணைக்க, அவன் எத்தனை முறை குறைவுபட்டாலும் விழுந்து போனாலும் நம்ம நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நல்ல தகப்பன் உண்டு. அவன் பாவியான நம்மை தேடி வந்த ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் நம்ம நீதிமானா நல்லவனா இருந்தா, ஒரு துரோகம் ஒரு காரியம் அவங்களுக்கு விரோதமாக ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டா கூட நம்மை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஆண்டுடைய அன்பு அப்படி அல்ல, எவர் லாஸ்டிங் லவ். ஆண்டுடைய அன்புக்கு முன்னாடி இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய அன்புக்கு முன்னாடி இந்த உலகம் சின்னது. அவருடைய அன்பை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பாவியான நம்மை நேசித்த அன்பல்லவர், பாவியான நம்மளை தேடி வந்த அன்பல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாப்பா, பாவியான என்ன தேடி வந்தீங்களேப்பா, உங்கள் அன்பு எவ்வளோ பெருசுப்பா, உங்க எவ்வளோ பெருசுப்பா. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், சிலுவையில் நமக்காய் கர்த்தர் பலியானார். நம்ம பாவியா இருந்தோம், ஆண்டவர் ஒரு தப்புமே செய்யல, நமக்காய் கல்வாரி சிலுவையில் பலியானார். எவ்வளோ நல்லவர். பாவியான என்னையும் உம் பிள்ளையார் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையார் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர்,
கையை விட்டு ஓடி இருக்கிறேன். நான் தான் அவரை விட்டு நான் அவரை விட்டு பாவம் செய்தேன். அவர் கையை உதறி தள்ளி போனது நான் மட்டும்தான். சமூகத்துல அவரை போல நம்மளை நேசிக்க யாருமே இல்லை. நம்ம முன்குறித்த ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம தான் அநேக நேரம் அவர் கையை உதறி தள்ளிட்டு நம்ம போறோம். அதான் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் ஸ்தோத்திரம், நீயோ என்னிடமாய் திரும்ப மாட்டாயா? ஆண்டவர் சொன்னார். எருசலேமை பார்த்து சொல்றார், அவன் ஸ்தோத்திரம், நான் எத்தனையோ தரம் உன்னை நான் சேர்த்து கொள்ள மனசா இருந்தேன். நான் மனசுல வச்சுட்டே இருந்தேன், என் பிள்ளை என்கிட்ட வந்துருவானா. நான் கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் நிழல்ல சேர்த்து கொள்வது போல நம்மளை சேர்த்துக்க மனதா இருந்தேன். ஆனா நீயோ வர மனசு இல்லாம தூரம் போயிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, அப்பா நான் தூரம் போனது உண்மைதான்ப்பா, நான் சோர போனது உண்மைதான், நான் பாவம் செய்தது உண்மைதான், உண்மை விட்டு தூரம் போனது உண்மைதான். இந்த காலை வேளையில ஆராதனையில உங்க கையை பிடிக்க விரும்புறப்பா. மறுபடியும் இளையகுமாரன் தூரம் போனது உண்மைதான், ஆனா திரும்ப ஆண்டவர் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தார். எத்தனை பேர் இந்த காலையில் ஆராதனை என்பது அதுதான், ஆண்டவரோட இருதயத்துல அவரோட கனெக்ட் ஆகிறது ஆராதனை என்பது. அவன் சும்மா பாட்டு பாடணும் எழுதி போறான்ல, உங்க இருதயம் ஆண்டவரும் கனெக்ட் ஆகணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நான் நல்லவன் இல்லை, நான் உத்தமன் அல்ல, நான் பாவியில் பிரதான பாவி. பவுல் சொன்ன நான் பாவி. அவர் எவ்வளவு நல்லவர். எத்தனை முறை தப்பு பண்ணாலும் விழுந்து போனாலும் பரவாயில்ல, நான் அவனை மறுபடியும் தூக்கி எடுப்பேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் பைபிள் சொல்லுது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் மறுபடியும் எழும்ப விரும்புறப்பா, என்னை மறுரூபமாக்கு, உங்க மகிமைக்கு பாத்திரமா நிற்கணும் ஆண்டவர், எங்களை இன்னும் மறுரூபமாக்குங்கப்பா. எத்தனை பேர் ஆசையோட கேட்குறீங்க, என் வாழ்க்கையில குறைவு இருக்கு, என் நாவல பாவம் இருக்கு, நான் இன்னும் குறைவோடு தான் வந்திருக்கிறேன். இந்த வாரம்லாம் நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்களான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு குறைவுள்ளவர்கள், நீங்க எவ்வளவு பாவம் செய்தீங்க, எவ்வளவு அக்கிரமம் செய்தீங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கும் தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை மறுரூபமாக்குங்கப்பா, என்னை மறுரூபமாக்குங்க. உண்மையா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குங்க. இந்த இடத்தை விட்டு எழுப்பி போகும்போது புதிய மனுஷனா வெளியே போவீங்க. இந்த ஆராதனை முடியும் போது நீங்களும் ஆண்டவர் உங்களோடு கூட நல்ல உறவு, ரிலேஷன்ஷிப். என்னை மறுரூபமாக்குங்கப்பா. கேட்கலாமா? என்னை மறுரூபமாக்கிடும் உம் மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபமாக்கிடும் உம் மகிமையில்
என்னை மாறுரூபமாக்கிரோ உம் மகிமையில் சேர்த்திரோ என்னை பரலோகத்துக்கு அருமை இயேசப்பா, உங்க கூட இருக்கிற இயேசப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்க இயேசப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். கண்களை மூடி ஆண்டவர் மட்டும் நோக்கி பார்த்து, ஆமென். சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ரெண்டு கைகளை அசைத்து ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபைகளை தருகிறார். புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறுரூபமாக்கினீரே, என்னை முன்குறித்தீரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார், என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் என்னை மகிமையில் சேர்த்துக் கொள்வார், நிச்சயம் அவரோடு நித்திய காலமாய் சதா காலமாய் தெய்வங்கோடு நீ பரலோகத்தில் இயேசுவோடு வாழப்போகிற, இயேசுவோடு ஜீவிக்க போற, சதா காலம் அவரோடு கூட அவன் மறுரூபமாகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த காலம் நமக்கு தருகிறார். எவ்வளவு நல்லவரப்பா நீங்க, எவ்வளவு நல்லவரப்பா. எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி எடுக்கிற நல்ல தகப்பன் நீங்க. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபை நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை உங்க கரத்துல தருகிறாச்சா. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் பாடி துதிக்க ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் ஆசீர்வதி உங்கள் அன்பின் கரத்தில் தருகிறோம். கிறிஸ்து இயேசுவின் சுப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சின்ன பிள்ளைகள் எழுப்பி வந்து வசனம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். నిశ్చయంగా నేను నీకు తోడయుందును, లేఖమ కాండము 3:12. వలను వంచి ఆయన వచ్చెను. కీర్తనలు 18:9. యెహోవా నా బలమా, నేను నిన్ను ప్రేమించిన. కీర్తనలు